டேய் என்னடா பண்ற மண்ணு மேல? சரி சரின்னு விளையாடி நிக்கிறேன். அழுது இருக்குதா இல்லையா? உங்க அப்பா அம்மா உன்னை எதுக்குடா பெத்து போட்டு வச்சிருக்காங்க? காசு போட்டு மண்ணு வாங்கி வச்சிருக்க, இப்படி விளையாண்டு கிடக்குற. மண்ணு நான் கெட்டா போயிட்டு போறியா? சமாதானம் விளையாடி நிக்கிறேன். அதுக்கு உங்க அப்பா நீ உன் ஆத்தாலே வாங்கி கொடுக்க சொல்லு மண்ணு. இங்க வந்து என்ன பாக்குற? அப்படியே மூஞ்சி மேல எடுப்பா போடா. அம்மா என்னடா தொட போட்டு ஐதுக்கு வர? அந்த கை நச்சிச்சுமா. ஏய் ஏன் என் புள்ள அச்சா? அடிக்காம அப்படி கொஞ்சுவாங்க. மண்ணு வாங்கி போட்டு வச்சிருக்க, அது ஏன் சரிச்சுன்னு கிடக்குது. பெரிய மண்ணு, ஊர் உலகத்துல இல்லாத மண்ணு, நாங்க வாங்காத மண்ணா? ஏக்கா நீ மண்ணாவது வாங்க இல்ல பண்ணாவது வாங்க, எனக்கு என்ன வந்துச்சு? என் வீட்டு மண்ணுல ஏன் பையன் விளையாண்டு கிடக்குறான்? கண்டதெல்லாம் ஒரு கேள்வி வாங்குற மாதிரி வச்சுட்டேடா. ஏன்டா அந்த மண்ணு மேல போய் விளையாடுன? யார கண்டதுங்கிற வார்த்தை ஆழ்ந்து பேசுற, அவ்வளவுதான். ஏய் உள்ளதாண்டி சொன்ன, நீ கண்டவதான் இப்படியா பேசுவ? ஐயோ இங்க பாரு, அந்த பக்கத்து வீட்டுக்காரச்சி என்ன பேசுறான்னு. வெளில வாயா. ஏய் என்னடி கத்தி கிடக்குற? மண்ணு வாங்கி கொட்டி வச்சாக்கா அந்த அக்கா பிள்ளை ஏன் சரிச்சு கிடக்குறாயா? அதை கேட்டதுக்கு கண்டதெல்லாம் பேசுன்னு திட்டுதையா அந்த அக்கா. ஏன் என்னமா இந்த அம்மாக்கு வாயை வச்சிருவோம் சொல்லு. நாங்களாம் சாதாரணமாவே ரவுடி. நாங்களாம் யாரு? என் கூட்டுக்காரன் ஒரு சம்மதம் பண்ணிட்டு வரும்போது குப்பை தொட்டில ஐந்து நின்று அங்க இருந்து தூக்கின்னு வந்தது. நாம எப்படி சொல்றா? ஆமாடாக்கா, நீ குப்பை தொட்டில இருந்து வந்தாடா. என்ன அழகாக்குது உன் புள்ள மூஞ்ச. ரெண்டு பேரும் மூஞ்சி ஒன்னா தான் இருக்குது. அப்படியே மாத்தி பேசுற பத்தியா? வெளிவாயா, நீ ரவுடி நான் நம்ப மாட்டேன்றாவா? ஐயா இந்த பொம்பளை சும்மாவே ஜிகிடு போல இருக்குதே, சும்மா சண்டை பெருசாக்குதே. ஏய் ஆக்குடி, எங்களுக்கு எல்லாம் சண்டைன்னா அல்வா சாப்பிடுற மாதிரி. ஏய் சொல்லுடா. ஆமா அப்ப நாங்களாம் யாரு? கட்டி எடுத்தோம்னா கழுத்து மேலேயே 4 வயசு தான் வைப்போம். ஏய் என் வீட்டுக்காரர் கத்தி எடுத்தாருன்னா 4 தலை உருளும், தெரியுமா? புழுவா கொட்டுறியா? உன் வாயில புழு கொட்டாதா? யோ அதுங்க புத்தியா அப்படிதான் விட்டு தள்ள. அதுகிட்ட என்ன பேசிக்கிட்ட? ஐயோ ரொம்ப சீப்பா பேசுறால. யோ வெளிவாயா. ஏய் என்ன கத்தி கிடக்குறா? யோ நம்ம புள்ளைய அடிச்சுட்டாயாவா? இது என்ன பஞ்சியா? ஒண்ணுமே பண்ணலையா? இந்த மண்ணு மேல கொஞ்சம் உக்காந்துக்கிறான், அதுக்கு போட்டு அடிச்சிட்டு இருக்கிறான். ஏமா குழந்தை போய் மண்ணு மேல விளையாடிக்கிறான், அது என்னமா தப்பு? நீ துட்டு கொடுத்து ஒரு லோடு வாங்கி போட்டு உன் பிள்ளைய விளையாட வையே. நானே வேணாம் நான் சொல்றேன். பேசணும்னா 1000 பேசலாம், அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. என்னப்பா கத்தியாத்தான் 4 தலை உருளுமாமா அமையாவா? ஒரு டைம் 5 6 கூட உருளும்பா. ஏய் என்ன காமெடி பண்ணிக்கிறா? கோயிலுக்கு ஆளுங்க வரத்த பொறுத்துப்பா. கோயிலுக்கு ஆளுங்க வரத்த பொறுத்தா? புரியலையா? ஏம்பா ஒருத்த ஆடு வெட்டுவான், மீதி கோயில் கூட நிறைய வரும், 10 15 கூட வரும், வெட்டுவேன். ஓ இதான் உன் வீட்டுக்கார போட்டு தள்ளிட்டு மறுவேலை பாப்பானியா? ஆக மொத்தம் போட்டு தள்ளுறாருல்ல, அதான் முக்கியம். யோ அதுங்க என்னதுக்கு தேவையில்ல பேசிட்டு இருக்கிற? ஒழுங்கா என்ன மண்ணெல்லாம் ஏற வேணா அதுங்கிட்ட சொல்லிடு. பாரு மண்ணை காசு கொடுத்து வாங்கி வச்சுக்கிறோம். உன்னோட உன் பையன் யாருன்னா என்ன பண்ணுவேன்னு தெரியாது. தரத்துல போ போ தர, ஏன்னா ஊர் மேஞ்சிங்க போ. செம்மா போய் அது மண்ணு மேலே ஏற்றி சண்டை வைக்கிறான். மூஞ்ச பாரு அதுக்கா புள்ளன்னு சொல்ல வெக்கமாக்குறியா? அதான் நான் குப்பை தொட்டில தூக்கின்னு வந்தேன்னு சொல்லிட்டேன். அப்படியா? என்கிட்ட சொல்ல வேண்டியது, நானும் அப்படி சொல்லிட்டு இருப்பேன்ல. இனிமேல் இருந்து சொல்லிடு. பெத்த பிள்ளைய குப்பை தொட்டில இருந்து எடுத்ததுன்னு சொல்லுங்க பாரு. இதுங்கெல்லாம் குடும்பமா இதுங்க? ஏய் நாங்க அப்படித்தாண்டியா, அது மூஞ்சி ரவுடி நல்லா இல்லையா? வீட்டுக்கார மூஞ்சி உன் மூஞ்சனா ஹீரோயின் மூஞ்சி மாதிரி இருக்குதே. போங்க உங்க மூஞ்சி கூட அப்படி தாக்குது. ஏய் வாடியே, சும்மா கண்டவங்க கையில சண்டை வச்சிருப்பேன். வாங்க மேஸ்திரியா, இங்கதான் வீடு கட்டணும். என்னடா இவர் தான் மேஸ்திரியா? மேஸ்திரியா நல்லா வேலை செய்வீங்களா? எவ்வளவு பில்டிங் கட்டி ஊத்து எவ்வளவு பேர் நல்லா இருக்கிறாங்க தெரியுமா? மேஸ்திரி இந்த இடத்துல 2 பெட்ரூம் போட்டு ஒரு கிச்சன் ஒரு ஹால் வச்சு ஒரு வீடு கட்டணும். பக்கா கட்டி ஊத்தலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ரேட்டு எவ்வளவு ஆகும் மேஸ்திரியா? மொத்த கூட கம்மி தாங்க பண்றேன். அதனால தானே ஒண்ணு பூச்சி கூட்டின்னு வந்துக்கிறேன். கம்மியா தான் பண்ணி ஆகணும். நீ சொல்லு, ஆனாப்பா நான் கம்மியா பண்ணி தரேன். சரி எவ்வளவு ஆகும்னு சொல்லு. கீழே பல்ல அடுக்கணும், கால் அடுக்கணும், கம்பி கட்டணும், நிறைய வேலை இருக்குதா? அதெல்லாம் இருக்குதான். நாங்க நான் இல்லைன்னா சொன்னா பில்டிங் மேல அந்த ரூம் பண்ணணுமா? முதல்ல ரேட்டு சொல்லுங்க, போடலாமா வேணாமான்னு நாங்க சொல்றோம். கீழே வீடு கட்டுறதுக்கு சதுரத்துக்கு 2 லட்ச ரூபாய் கொடுங்க. அப்போ மேல மேல வேலை கம்மி தானே, 1 லட்ச ரூபாய்க்கு பண்ணி தரேன். என்னங்க மேல கட்டிடலாமா? கட்டிக்கலாம். என்னம்மா என்ன சொல்றீங்க? இதோட ரேட்டு கம்மியா யாரும் செய்ய மாட்டாங்க. சர்ரா இவரே செய்ய சொல்லிடலாம். பக்கா பண்ணி தரேன், நீங்க கவலையே படாதீங்க. ஏய் மேல முதல்ல கட்டிடலாம், அதுக்கப்புறம் கீழே கட்டலாமா? அதுவும் கரெக்டா தாங்க இருக்கும். புரியல நீங்க சொல்றது. மேஸ்திரிய மேல 1 லட்ச ரூபாய் சொன்னால சதுரம், முதல்ல மேல கட்டி குடுத்துரு. இப்போதைக்கு என் கையில காசு இல்ல, அதுக்கப்புறம் கீழே கட்டிக்கலாம். மேல முதல் கட்டி கொடுக்கணுமா? ஆமா மேஸ்திரிய, மேல முதல்ல கட்டிடு, நாங்க குத்தனை வந்துடுறோம், அதுக்கப்புறம் கீழே கட்டிக்கலான்றேன்.
அது எப்படியா மேல கட்ட முடியும்? எப்படியா நீயா? பைத்தியக்காரா, நீ மேய்ச்சி தானடா மேல 1 லட்ச ரூபா கேட்ட, கீழே 2 லட்ச ரூபா கேட்ட. எங்களோட காசு கம்மியாக்குது, மேல கட்டி குத்துறேன். கீழே கட்டாம எப்படி மேல கட்ட முடியும்? கீழே கட்டதான் என்கிட்ட காசு கம்மியா இருக்குது, அதனால மேல கட்ட சொல்றான். ஏமா புரியுதா இல்லையா? கீழே வீடு இல்லாம எப்படிமா மேல வீடு கட்ட முடியும்? மேஸ்திரி உன்னால முடியும் மேஸ்திரி, பண்ணி கொடு மேஸ்திரி. ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி மேஸ்திரி நாங்க. எப்பா உன் கஷ்டம் புரியுதுப்பா. கீழே கட்டாம எடுப்பா மேல வீடு கட்ட முடியும்? ஏய் சும்மா ஐடியா, அப்பதான் மனசு இறங்க வர. மேஸ்திரி நாங்க ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி மேஸ்திரி, உங்களால முடியும் மேஸ்திரி, எப்படியாவது கட்டி குத்துருங்க மேஸ்திரி. எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் இப்படி ஆயிடுது நான் பார்த்தது இல்ல மேஸ்திரி. எங்க வீடு எப்படியாச்சும் நீங்க தான் கட்டி கொடுக்கணும். ஐயாதுப்பா, கொஞ்சம் கையா இருக்குப்பா. கீழே கட்டாம மேல கட்ட முடியாதுப்பா. இவ்வளவு மன உருகி சொல்லியும் இவ்வளவு கல் மனசாகிறிய மேஸ்திரி. என்னால இல்லப்பா, யாராலையும் கட்ட முடியாதுப்பா. ஏய் நம்மளுக்கு ஊரு கட்டாதவன் இனி யாருக்கும் கட்டக்கூடாதுடா. என்ன பண்ண போறீங்க? உன்னை இப்ப பண்ண போறேன் பாடுறா. ஏய் இப்படி 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 உணர